மும்மொழி கொள்கை. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் இந்த ஏரியாவோட ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ? துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமர வேண்டும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வர வேண்டும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வர வேண்டும். இதான் நம்முடைய கனவு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? தலைவர் ஒரு நாள் கட்டாயம் வருவார், முதலமைச்சராக வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? காசு இருக்கிற பூரா மும்மொழி கொள்கை படிச்சுக்கோ, காசு இல்லாத 2 மொழியில் உட்காந்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? காசு இருக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீ சரி நல்ல பள்ளிக்கூடம் யாரா ஒருத்தர் சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு பெருமானார் சேர்த்திருக்கா சொல்லுங்க. ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு பெருமானார் சேர்த்திருக்காரு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை சேருங்க. நீங்க 2 மொழி கொள்கை வச்சுக்கோங்க, 1 மொழி கொள்கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு பூரா நீங்க கொடுப்பீங்க, அரசு பள்ளி கொடுப்பீங்க. இதான அடிப்படையான கேள்வி வருது. நான் யாருமே திரு விஜய் பத்தி என்ன சொன்னாரு? என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, என்ன பண்றீங்க? 1 மொழி கொள்கை வச்சிருக்கீங்க, 2 மொழி கொள்கை வச்சிருக்கீங்களா? அங்க 3 மொழி கொள்கை வச்சிருக்கீங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. உங்களுடைய எல்லா பள்ளிக்கூடங்களையும் 3 மொழி, குறிப்பா ஹிந்தி, குறிப்பா தமிழ்ல பேசினா அபராதம் இல்லன்னு சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. சங்கர் சர்மா மனசாட்சி போது ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்ல பேசினா அபராதம் நடைமுறை இருக்குதா இல்ல? நடைமுறையில் இருக்கு. ஒரு சில பள்ளிகள் அது ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்றாங்க. நாசமா போச்சு போ. ஒண்ணுலாம் போங்க. நீங்க செத்த போய் உங்க கீழே ஒண்ணுலாம் போயிரும் போங்க. தமிழ்நாட்டுல தமிழை கம்பல் பண்ண முடிஞ்சா சார்? முதல்ல ஹிந்தி கட்டாயமாக்க மாட்டேன்னு சொல்றாருல சார். தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது உருதுவை கட்டாய பாடமாக்கும் சொல்லியிருக்காரு சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். உருதுவை கட்டாய பாடமாக்குவோம் தமிழக முதலமைச்சர் சொன்ன வார்த்தை. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது தமிழ்நாட்டுல தமிழை கட்டாய பாடத்துல இருந்து உங்களுக்கு தேர்வுல இருந்து உங்களுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுப்போம் சொல்லியிருக்காரு. அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்றதானே திங்கிற? தமிழ்நாட்டுல தமிழ்ல தேர்வு எழுதுறதுக்கு விதிவிலக்கு வாங்கி தருவோம், தமிழ்ல உருத கட்டாய பாடமாக்குவோம். என்ன விரும்புறீங்க சார் நீங்க? திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஹிந்தி திணிப்பாங்க சொல்றீங்க. திருத்தணி பக்கமா தெலுங்கு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் நாகர்கோவில் பக்கமா மலையாளம் வச்சுக்கோங்க, தேனி பக்கமா மலையாளம் வச்சுக்கோங்க, ஒசூர் தர்மபுரி கன்னடம் வச்சுக்கோங்க. அப்படின்னு 3ஆவது மொழி பக்கத்துல இருக்க உங்களுக்கு எதெல்லாம் வச்சுக்கோங்க. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா அந்த இடத்துல தான் தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாய்மொழினால ஒரு உதாரணம் சொல்லுங்க. உருதுவை கட்டாய பாடமாக்குவோம், தமிழ் வழி தேர்வுகளில் வந்து நாங்க விதிவிலக்கு ஏற்பாடு பண்ணுவோம். எது தமிழ் அழியறதுக்கான வழி? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, பீகாரி லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சு, போஜ்பூரியும் கிட்டத்தட்ட அழியிற நிலைமையில இருக்கு. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் எதனால அழிஞ்சதுன்னா ஹிந்தி வந்தனால. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பீகாரின்னு சொன்னீங்களாமே சார், அது என்ன லாங்குவேஜ் சார் கேட்டுங்க. பீகாரின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது. போடல ஒரு மொழின்னா எழுத்து வடிவம் இருக்கணும், புரியுங்களா? போஜ்பூரிக்கு எழுத்து வடிவம் நீங்க சொல்லுங்க, அண்ணன் உதயநிதி நீங்க கேட்டுவாங்க. தமிழ்நாட்டில் என்னங்க இருக்கு? இந்த அரசியல் பெருமக்கள் ஒருத்தரை தன் நல்ல தமிழ்ல பேச சொல்லிருக்கு. ஒருத்தரை நீங்க யார் இந்த தமிழுக்காக வாதாடக்கூடிய எல்லா பெருமானாருக்கும் ஒரு சவால். ஒரு 4 திருக்குறள் சொல்ல சொல்லிருக்கு. தொல்காப்பியத்தை பார்த்து வாசிக்க சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடைமுறை உண்மையே தெரியாம நீங்க என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல அதான் சார், ஏற்கனவே இப்படி இருக்கு. 3ஆவது இன்னொரு மொழி வரும்போது இன்னும் வந்து நாசமால போகும். அப்ப இப்ப பலவீனமா இருக்கு இல்லையா? தமிழ் வழக்கு என்ன செஞ்சீங்க?
தமிழ் வழி ஆட்சினே சொல்ல மாட்டேன்றீங்க, திராவிட மொழி மாடல் ஆட்சின்றீங்க. ரெண்டுமே தமிழ் கிடையாது. தமிழ் நெறி ஆட்சி நீங்க சொல்லிக்க வேண்டியதானே? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. ஒன்னு மாடல் இங்கிலீஷ், இன்னொன்று திராவிடம் சான்ஸ்கிரிட். ரெண்டுமே வேற மொழி. உங்களுடைய ஆட்சியே நீங்க வேற ஒரு மொழி தான் நடைபெறுறீங்க. டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறடா. டேய் இங்கடா, ஓடாத டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத. தமிழ் வளர்க்கறன்னு செஞ்சீங்க சொல்லுங்க. ஒருத்தர் பேரா தமிழ்ல இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க 10 பேரை குறிப்பிடுங்க, முக்கியமான பிரமுகர் 10 பேரை குறிப்பிடுங்க, ஒருத்தர் பேரா தமிழ்ல இருக்கான்னு பாத்துங்க. என்ன சார் பேசவே மாட்டேன்றீங்க? பாவம் நல்லா பேசுவீங்களே சார் நீங்க கடகடன்னு. மியூசிக் 2152 கோடி ரூபாய் ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாங்கல்ல. 2 ரூபா கொடு நான் போறேன், 2 ரூபா கொடு நான் போறேன், 2 ரூபா கொடு நான் போறேன். 40,000 கோடி வருஷ பட்ஜெட் என்ன பண்றீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, சம்பளம் தவிர அடுத்து என்ன சொல்லுங்க. பள்ளிக்கூடங்கள், இடிஞ்ச பள்ளிக்கூடம், மாற்றுக்கிடம் கட்டிருக்கீங்களா? 40,000 கோடி எங்க போகுது நீங்க சொல்லுங்க. 50 50 50 கம்பெனி 50. தமிழ்நாட்டில் அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்த பிறகு 500 பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம் சொல்லுங்க. எத்தனை டாஸ்மாக் கடை திறந்திருக்கீங்க? இருக்கிற பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கீங்க. இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. எத்தனை டாஸ்மாக் கடை திறந்திருக்கீங்க? மூட திறக்கிறீங்க, மாத்த திறக்கிறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணா அடுத்த தெருவில் திறக்கிறீங்க. கடை குறைஞ்சிட கூடாது. உடம்புப்படியா இருக்கீங்களா இல்லையா? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். வேலை பார்க்கறேன் சம்பளம் கொடுத்தானே சார் நீங்க கேட்பீங்க. வேலை பார்க்க மாட்டேன் சம்பளம் கொடுத்தா உங்க முதலாளி கொடுப்பாரா சார்? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. கொடுக்க மாட்டார்ல. அவ்வளவுதான் சார். PM ஸ்ரீ ஸ்கீமுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு சார். அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், ஆனா அதுக்கான காசை கொடு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. 2 மொழி கொள்கை இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு பாலிசி நீண்ட காலமா வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. PMC வந்து மும்மொழி கொள்கையை வந்து வலியுறுத்துது. அப்புறம் எப்படி நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவங்க கேக்குறாங்க. கேட்டு போறாங்க. எனக்கு பதில் தெரியல. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதை வந்து வரவேற்குது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் 99% எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறாங்க. காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். இந்த விவகாரம் தொடர்பா அவங்க போராட்டம் எல்லாம் பண்ணாங்க திமுக சார்பாக. அப்போ என்ன போராட்டம் பண்ணாங்க? மும்மொழி கொள்கை தொடர்பா என்ன போராட்டம்? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். நீங்க என்ன செய்யுங்க, தமிழ்நாட்டில் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க எல்லா திமுக காரங்களும். இங்க வந்து ஹிந்தி சொல்லி தராதீங்கன்னு. அண்ணாமலை நேத்து கரூர்ல பேசும்போது ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து உதயநிதி மேல வச்சிருந்தாரு. கவர்னரை வந்து ஓட அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு திரு உதயநிதி. கவர்னர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சொல்லியிருக்காரு இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு எடுத்து கொடுக்கவா இல்லையா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்